ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். வார்த்தையின் நேரம் என்ற இந்த புதிய நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அது 7 தரம் உருக்கி அது புடமிடப்பட்ட ஒரு வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அநேகம் வெள்ளியை பார்க்கிலும் அநேகம் முத்துக்களை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை விலையுயர்ந்தது என்றும் அதே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க 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 நமக்கு நேரம் போவதே தெரிவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் அத்தனை ஆச்சரியம் இருக்கிறது, அத்தனை இன்பம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ருசித்து வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நமக்குள்ளே அது கட்டளையிடுகிறது. நாம் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளில் உண்டான மர்மங்களையும் இரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களையும் ஆழமாக தியானிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சி இதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வாழ்க்கை முழுவதும் வாசித்தாலும் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அந்த வார்த்தையில் ஒவ்வொரு புதிய இரகசியங்கள், புதிய அதிசயங்கள் வெளிப்படுகிறதை கண்கூடாய் பார்க்க முடிகிறது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்தை ஒரு முறை அல்ல, வாழ்க்கை முழுவதும் வாசிக்கிறோம். பாருங்க, உலகத்தில் எத்தனையோ புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகங்களை ஒரு முறை வாசிக்கலாம், ரொம்ப நல்ல புஸ்தகமாக இருந்தால் 2 முறை வாசிக்கலாம், 3 முறை கூட வாசிக்கலாம். வாழ்க்கை முழுவதும் வாசிக்க தகுந்த ஒரு புத்தகம் இருக்குமானால் அது தேவனுடைய வார்த்தைகள் அடங்கின வேத புஸ்தகம் மாத்திரம்தான். இது மாதிரி நீங்கள் வேற இந்த புஸ்தகத்தையாவது வாழ்க்கை முழுவதும் தினந்தோறும் விரும்பி வாசிக்க முடியுமா? ஏன் நம்ம மணிக்கணக்காக வாழ்க்கை முழுவதிலும் தினந்தோறும் ஒழுங்காய் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடியுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டிய பிரகாரம் வாசித்தால் அது உங்களிடத்தில் ஒரு நண்பனை போல, ஒரு ஆசிரியரை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு வழிகாட்டியை போல உங்களோடு கூட உரையாடுவதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் உண்மையிலேயே மனிதன் பேசுகிற மாதிரியே பேசும். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் நடக்க வேண்டிய காரியத்தை, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவை, நீங்கள் போக வேண்டிய வழியை ஒரு மனிதன் காட்டுவது மாதிரி அதற்கு மேலேயே வேத வசனம் நமக்கு தெளிவாய் காட்டும். வாசிக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் பேசுகிற மாதிரியே பேசும். அதனால்தான் நம்ம விருப்பத்தோட வேதத்தை வாசிக்கிறோம். சரி, நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கங்களிலே வேதத்தை குறித்தும் வேத வசனத்தை குறித்தும் வேத வார்த்தைகள் எத்தனை ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது என்பதை பற்றியும், இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும், வேதம் நம்மோடு கூட எப்படியெல்லாம் இடைப்படும் என்பதை பற்றியும் சில எபிசோட்ல நம்ம தியானிக்க போகிறோம். அதில் முதல் காரியம் பாருங்க, வேதம் மகத்துவமானது. வேத வசனத்தினுடைய முக்கியத்துவம், மகத்துவம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை நாம் ஆழமாக தியானித்து பார்க்கலாம். நம்ம கையில் வச்சிருக்கிற வேத புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் அல்ல. உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. மனித சமுதாயம் ஆரம்பித்த காலத்தில் எழுத படிக்க துவங்கின காலங்களில் இருந்தே அவர்கள் தாங்கள் விரும்புகிற கருத்துக்களை எழுத்து வடிவமாக ஆக்கி அவைகளை சேகரம் பண்ணி வைக்க துவங்கினார்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வட்டூரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன அந்த களிமண்ணில் செய்யப்பட்ட சில வட்டைகளாக இருக்கும். அதில் ஆணியை கொண்டு எழுதி அதை சுட்டு அவைகளை அடுக்கி வைப்பார்கள். அப்போ ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்கிற சிந்தனை துவக்க காலத்திலிருந்தே மனிதர்களிடத்தில் இருந்திருக்கிறது. தாங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை சேகரம் பண்ணி அவைகள் எல்லாவற்றையும் எழுதி வைக்க வேண்டும் என்ற சிந்தனை பூர்வ கால மனிதர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. வேதம் உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களை விட விசேஷமானது. உலகத்தில் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்கான புத்தகங்கள், ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி நமக்கு சொல்லும். ஆனால் அத்தனை புத்தகங்கள் இருந்த போதிலும் வேத புஸ்தகம் மாத்திரம் இந்த புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மாறுபட்டு மேம்பட்டு வித்தியாசமாக காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் மனிதர்களால, மனிதருடைய ஞானத்தை கொண்டு, மனிதருடைய அனுபவத்தை கொண்டு, மனிதனுடைய ஆற்றலை கொண்டு எழுதப்பட்ட புத்தகங்கள்.
ஆனால் வேத புஸ்தகம் மாத்திரம்தான் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை எழுதினது யார் என்று நீங்கள் கேட்டால் கர்த்தர் தான் இதனுடைய ஆசிரியர் என்று தெளிவாக நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்துக்களும் எழுத்தின் உறுப்பும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை சாதாரணமானதல்ல. கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போதும் வானத்தையும் அண்டசராசரங்களை உண்டாக்கும் போதும் அவர் அதற்கு உபயோகப்படுத்தினது அவருடைய வார்த்தையைத்தான். ஒரு வார்த்தை தான், உண்டாக கடவுது என்று சொன்னார், எல்லாம் உண்டாகி தீர்ந்தது. அப்ப உருவாக்கும் சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சக்தி நிறைந்த வார்த்தைகளை தேவன் மனிதர்களுக்கு புத்தகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதான் ரொம்ப ஆச்சரியமானது. வேதத்தில் இருக்கிறது அந்தந்த புத்தகங்களை எழுதின ஆசிரியருடைய பெயர் என்று அடையாளமிடப்பட்டு சொல்லியிருந்தாலும் அதை எழுதினது அவர்கள் அல்ல. கர்த்தர் சொல்ல சொல்ல கேட்டு அதை எழுதினது மாத்திரம்தான் அவர்கள். அது அவர்களுடைய ஞானத்திலிருந்து வந்ததோ அவர்களுடைய அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகளோ அல்ல. கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் எழுதினார்கள், அதை புத்தகமாக்கினார்கள். அதை கர்த்தர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதினுடைய பெயர்களை நாம் இந்த புத்தகங்களிலே மேலே குறித்து வைத்திருக்கிறோம். சாமுவேலின் புஸ்தகம், ராஜாக்களின் புஸ்தகம் என்று பல புத்தகங்களை நாம் எழுதினாலும் அந்த வார்த்தைகள் முழுவதும் தேவனுக்கு சொந்தமானது. அதை சொன்னது தேவன். அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஆகவே ஒரு மனிதன் எழுதின புஸ்தகத்தை போல நாம் வேத புஸ்தகத்தை நினைக்கக்கூடாது. மனிதன் எழுதின புஸ்தகத்தை போல நினைத்து கொண்டு வேத புஸ்தகத்தை வாசிக்க கூடாது. அப்படி வாசிக்கிறவர்களுக்கு வேத புஸ்தகத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் வேத வசனத்தை இது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்ற நம்பிக்கையோட வாசிக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தில் இல்லாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானது, அவருடைய பரிசுத்தத்துக்கு தேவையானது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அடையத்தக்கதான வளர்ச்சிக்கு ஏற்ற எல்லா நன்மைகள், ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பிக்க வைக்கக்கூடிய வல்லமை எல்லாம் இந்த வசனத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறோம், எப்படி அணுகுகிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த வசனம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதற்கு ஏற்ற விதத்திலே வேலை செய்கிறது. நீங்க இந்த வசனத்தை வாசிக்க வேண்டிய பிரகாரம் வாசிக்காம ஏதோ ஒரு கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி, ஒரு நாவல் வாசிக்கிற மாதிரி வாசிச்சா உண்மையிலே வேத புஸ்தகத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது கடவுளுடைய வார்த்தை என்பதை அந்த கண்ணோட்டத்திலிருந்து வாசித்தால் வேதத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கிறது வேதத்தில். தேவனுடைய ஞானம் அதில் வெளிப்படுகிறது. தேவனுடைய அன்பு, நம் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற அக்கறை அதிலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதத்தை வாசிக்கும் போது இது தேவனுடைய வார்த்தை என்கிற நம்பிக்கையோட வாசிக்கணும். உண்மையில் இது தேவனுடைய வார்த்தை தான். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருக்கிற சபையாரை பார்த்து பவுல் சொல்றாரு, நாங்கள் இந்த வசனங்களை வார்த்தைகளை உங்களிடத்துல சொன்ன போது ஒரு மனிதன் தானே சொல்லுகிறான், இது ஒரு மனிதன் பேசின ஒரு வார்த்தை என்று நீங்கள் நினைக்காம இதை கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்கு அடுத்து சொல்றாரு, அதான் ரொம்ப முக்கியம், அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் கிரியும் செய்கிறது. வேத வசனத்தை ஒருவன் விசுவாசித்து வாசித்தால் அது அந்த மனிதனுக்குள்ளே பெலன் செய்கிறதாம், கிரியை செய்கிறதாம். அதான் வேத வசனத்தினுடைய ஒரு மிக ஆச்சரியமான மகத்துவம். மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் சும்மா சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் இது ஒன்று மாத்திரம்தான் நமக்கு வேண்டிய பெலனை கொடுக்கும். அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த தேவனுடைய வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை வசனத்துக்குத்தான்
ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. வேற புஸ்தகங்கள் எல்லாம் வெறும் எழுத்து தான், ஆனா இதுக்கு மாத்திரம்தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. எபிரேயருடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 12வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது: தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் அது பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. எவ்வளவு மகத்துவமான வார்த்தை பாருங்க. வேற எந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைக்கு இந்த சக்தி இருக்கிறது? எலும்பை பிரித்து விடும், மாம்சத்தை பிரித்து விடும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல இருக்கும், ஜீவன் உள்ளது, வல்லமை நிறைந்தது என்று இந்த வார்த்தையை குறித்து வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறதை போல கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த உலகத்தையே உண்டாக்கினது. கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு ரொம்ப அலட்டி கொள்ளவில்லை. தம் வார்த்தை அனுப்பினார், அந்த வார்த்தை உருவாக்கி தேர்ந்தது. ஒரு உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் மனிதர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவும் இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்றார் பாருங்களேன். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் அவர் சொல்றார், ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவிதான் மனிதனை உயிர்ப்பிக்கிறது என்கிறார். ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, வல்லமை உள்ளவனாக மாற்றுகிறது, அவனுக்கு வேண்டிய எல்லா ஆற்றலையும் சக்தியும் அது தருகிறது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, ஒரு மாம்சம் இருக்கிறது, இடையில ஆத்துமா என்று அது ஒரு மனிதனுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆழ்த்துவம் இருக்கிறது. எல்லா மனிதனும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற விதத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஆவியும் ஆத்துமாவும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரே மாதிரியான காரியங்கள். இது ரெண்டையும் நம்ம சேர்த்து ஆவி என்ற பதத்தில் வைத்துக் கொண்டால் மனிதன் மாம்சமாயும் ஆவியாயும் இருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் மாம்சத்திலே வளர்வதற்கு, இந்த மாம்சம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா, கர்த்தர் மாம்சத்தை மண்ணிலிருந்து உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அவர் மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று ஆதியாம புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்ப இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது. அப்ப இந்த சரீரத்தை வளர்ப்பதற்கான காரியங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து தான் வருகிறது, மண்ணிலிருந்து தான் வருகிறது. நமக்கு வேண்டிய சாப்பாடு நீங்க பாருங்க, நீங்க சாப்பிட்ற எந்த சாப்பாடா இருந்தாலும் அது மண்ணிலிருந்து தான் வரும். மண் மண்ணை வளர்க்கிறது. அப்ப மண்ணிலிருந்து வருகிற, அது விதையா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், பழமா இருக்கலாம், காயா இருக்கலாம், குடிக்கிற தண்ணியா இருக்கலாம், எல்லாமே ஒரு மனிதனுக்கு மண்ணிலிருந்து தான் வருகிறது. அது இந்த மண்ணான சரீரத்தை வளர்க்கிறது. வடிவங்கள் தான் வேற வேற, ஆனா மூலம் மண்ணு தான், மண்ணிலிருந்து தான் வருகிறது. அப்ப மண் மண்ணை வளர்ப்பதை போல நமக்குள்ள இன்னொரு ஆழ்த்துவம் இருக்கிறதே, ஆவிக்குரிய மனிதன். அவனை வளர்க்கறதுக்கு உண்டான ஆகாரம் எங்கிருந்து வரும்? அது ஆவியிலிருந்து தான் வரணும். மண் மண்ணை வளர்ப்பதை போல ஆவி ஆவியை வளர்க்கும். அப்ப ஆவியிலிருந்து எங்கிருந்து நம்ம இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வது என்றால், வேதம் சொல்லுது, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொண்ட ஒரு ஆவிக்குரிய காரியம் வேதவசனம். இந்த வேதவசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனால தான் கர்த்தருக்குள் வளர விரும்புகிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கனிகளை கொடுக்க விரும்புகிறவர்கள், வளர்ச்சி அடைய விரும்புகிறவர்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அதை சாத்தியப்படுத்த முடியாது. உடம்பு பலவீனமா இருந்தால் அதற்கு நம்ம ஆகாரம் வச்சிருக்கிறோம். அதை எல்லாம் எப்படி சாப்பிடணும், எப்படி சமைக்கணும், எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும், நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கும் வளர பண்ணுவதற்கும் என்ன விதமான உணவு எடுக்கணும், குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், பெரியவங்களுக்கு என்ன கொடுக்கணும், வாலிபனுக்கு என்ன கொடுக்கணும், வியாதியில் இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கணும் என்றெல்லாம் நம்ம யோசித்து ஒரு ஞானம் அடைந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு மனிதனான ஆவியை பற்றி நம்ம யோசித்ததில்லை. அவனை வளர்ப்பதற்கும் அவனை வார்ப்பிப்பதற்கும்
அந்த மனிதனை சோர்ந்து விடாமல் தேவ பலத்தோட வைத்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஏதுதான் வேத வசனம்.